ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக இந்த சால்ட்ரிங் அயன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அஃபோர்டபுள் சால்ட்ரிங் அயன். இது நல்லாவே தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சால்ட்ரிங் அயன் வாங்கலாம்னு சொல்லி தான் இந்த மாடலில் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இது போல் த்ரூ ஹோல் காம்பனன்ட்ஸ் இருக்கக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர் அது மொபைல் நம்ம ரிப்பேர் பண்ணுறப்போ அதோட ட்ராக்கே பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்னால நம்மளுக்கு ட்ராக் டேமேஜ் ஆகிடுது. இதையே சால்வ் பண்ணலான்னு சொல்லி தான் நான் மைக்ரோ சால்ட்ரிங் அயன் வாங்கியிருந்தேன். இது சூப்பர் கோல்ட்லேருந்து ஒரு 550 மாடல் சால்ட்ரிங் ஸ்டேஷனு. இது நான் ஒரு ஜஸ்ட்டு 400 ருபீஸ் ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, அந்த கண்ட்ரோலர் பாடி நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கவர்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இதில் நம்மளுக்கு பின்னாடி சுவிட்சு கண்ட்ரோலரு அதே போல் பின் அவுட் கொடுத்துருக்குறாங்க. சைட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். பென்னு பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே தான் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. பட் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறப்ப தான் நம்மளால் நல்லா ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஆன் ஆஃப் சுவிட்சு நம்மளுக்கு டெம்பரேச்சர் மேக்ஸிமம் மினிமம் செட் பண்ணிக்கலாம். இதில் டிஸ்பிளே கிடையாது. பட் பொட்டன்ஷியோமீட்டர் கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது இன்பில்ட்டாக உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டில் தான் வருது. அதனால் இது லைஃப் நல்லா தான் வரும். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால தான் இதையே ஒரு வீடியோவை எடுத்து போடலான்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் அதில் அந்த கண்ட்ரோலரில் ப்ளக் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் அயனை ஆன் பண்ணிவிட்டு முன்னாடி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் எல்லாம் கொடுத்துக்கிறான். இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலமாக நம்மளோட சால்ட்ரிங் அயனோட அதாவது டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் நல்லாவே டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் ஆகுது. மற்ற சால்ட்ரிங் அயன் போல் இதில் கார்பன் டெபாசிட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இது சின்ன சின்ன சால்ட்ரிங், அதாவது மைக்ரோ சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு இது நல்லா யூஸாக இருக்குது. ஹெவி சால்ட்ரிங்க்கு இது ஆகாது. மைக்ரோ சால்ட்ரிங் பண்ணுறப்போ இதில் நல்லாவே சால்ட்ரிங் நடக்கும். இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நல்லாவே அட்ஜஸ்ட் ஆகுது. 30 டிகிரி இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவலாக ரைஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வைக்கிறத பொறுத்து இதோட டெம்பரேச்சரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்காக நான் தான் இந்த இடத்துல டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதோட வோல்டேஜ் ஆனது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் ஏசி தான் வருது. நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே ஒரு பிரிட்ஜ் டயோட் போட்டு நீங்கள் டிசியாக மாற்றிக்கலாம். நான் இந்த வீடியோவில் ஏசியை காட்டுறேன். நான் கொஞ்ச நாள் கழித்து உள்ளே டிசியாக மாற்றி வச்சுருக்கிறேன். டிசியாக வைக்கிறப்ப இன்னுமே உங்களுக்கு ஹீட்டிங் நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஒரு பிரிட்ஜ் டயோட் உள்ளே போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. அப்படியே 5 வோல்ட்லேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 15 to 16 வோல்ட்டுக்கு மேலே வரைக்கும் ரைஸ் ஆகும். இப்படி வோல்டேஜ் நம்மளுக்கு 5 வோல்ட்லேருந்து 16 வோல்ட் அட்ஜஸ்ட் ஆகிற பொறுத்து நம்மளோட சால்ட்ரிங் அயனோட டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.